செய்திகள் தொடர்கின்றன. சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், சேது சமுத்திர திட்டத்தை மத ரீதியான கண்ணோட்டத்துடன் அணுகக்கூடாது என்றார். மத அமைப்புகளின் கோரிக்கைகளுக்கு இடம் கொடுக்காமல் தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாற்றுப்பாதையில் சேது கால்வாய் திட்டத்தை அமலாக்க முடியாது. அந்த ஆதம்பாலம் சொல்லக்கூடிய எந்த இடத்துலாம் சேது கால்வாய் திட்டத்தை அமலாக்க முடியும்னு இந்த கமிட்டி அறிக்கை சொல்லுது. வகுப்புவாதிகளின் நிர்பந்தத்துக்கு இரையாகாமல் மத்திய அரசாங்கம் அந்த ஆதம்பாலம் என்ற இடத்துல அந்த சேது திட்டத்தை அமலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்துறோம். மேலும் திருவண்ணாமலையில் சமூக சேவகர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் உள்ளூர் அதிமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே போலீசார் பாரபட்சமற்ற முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்துவோரை பாதுகாக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தின் போது தர்ணா உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் ஜி. ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். திருக்கோவிலூர் வழியாக திருப்பதியில் இருந்து மன்னார்குடிக்கு முதலாக விரைவு ரயில் இன்று இயக்கப்பட்டது. ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி பொதுமக்கள் கொண்டாடினர். விழுப்புரம் காட்பாடி அகல ரயில் பாதையில் திருப்பதிக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என திருக்கோவிலூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து திருப்பதியில் இருந்து மன்னார்குடிக்கு விழுப்புரம் காட்பாடி மார்க்கத்தில் முதலாக விரைவு ரயில் இன்று இயக்கப்பட்டது. திருப்பதியில் இருந்து காலை 10:30 மணிக்கு புறப்பட்ட ரயில் மாலை 4:20 மணிக்கு திருக்கோவிலூர் வந்தடைந்தது. அங்கு ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி பொதுமக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த விரைவு ரயில் திருப்பதியில் இருந்து மன்னார்குடிக்கு செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளிலும் மன்னார்குடியிலிருந்து திருப்பதிக்கு புதன், வெள்ளி, ஞாயிறு ஆகிய கிழமைகளிலும் இயக்கப்படுகிறது. சென்னை மதுரவாயலில் பொய்க்கணக்கின் மூலம் கையாடல் செய்ததாக தனியார் நிறுவன ஊழியர்கள் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மதுரவாயலில் தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று உள்ளது. இங்கு பணியாற்றிய கணக்காளர் சிவக்குமார், ராமன், முகமது ஆரிஃப் ஆகிய ஊழியர்கள் பொய்க்கணக்கின் மூலம் லட்சக்கணக்கான ரூபாயை கையாடல் செய்துள்ளனர். இதனை கண்டித்த நிறுவன உரிமையாளர் அருணாச்சலத்தை ஆளும் கட்சியில் முக்கிய அமைச்சராக வலம் வரும் அமைச்சர் ஒருவரின் உதவியுடன் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக அருணாச்சலம் அளித்த புகாரின் பேரில் ராமன், முகமது ஆரிஃப், ஜவஹர் ஆகிய 3 ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சிவராமனை தேடி வருகின்றனர். கண்ணாடி பாட்டில் இசை நிகழ்ச்சி, நவீன வாத்திய கருவிகளையும் விஞ்சும் இசை தொகுப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.